ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்பக் கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்பக் கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவின் எதிர்கால உலகளாவிய தொழில்நுட்ப தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் பட்டதாரி மாணவர்களின் பங்கு குறித்து விழாவில் வலியுறுத்தப்பட்டது. விழாவிற்கு எஸ்ஆர்என் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் முனைவர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். அவர் பேசுகையில், மாணவர்கள் பெற்ற அறிவை வெறும் பட்டமாக அல்லாமல் சமூக முன்னேற்றத்திற்கும் புதுமைக்கும் பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் நன்றி உணர்வு, குடும்ப மதிப்புகள் மற்றும் ஒழுக்கம் ஆகியவை வாழ்வின் முழுமையான வெற்றிக்கான அடித்தளமாகும் என்றும் கூறினார். சிறப்பு விருந்தினராக VLSI சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தலைவர் முனைவர் சத்யகுப்தா கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையாற்றினார். இந்திய செமிகண்டக்டர் மிஷனின் வளர்ச்சியில் தனது அனுபவங்களை பகிர்ந்த அவர், 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் முன்னணி தொழில்நுட்ப நாடாக உருவாக உள்நாட்டு உற்பத்தி மற்றும் இறையாண்மை கொண்ட தொழில்நுட்ப வளர்ச்சி அவசியம் என வலியுறுத்தினார். மேலும் விக்சித் பாரத் இலக்கை முன்னிட்டு பட்டதாரிகள் புதுமைகளை உருவாக்கி இந்தியாவை உலகளாவிய தொழில்நுட்ப வல்லரசாக மாற்றும் முயற்சியில் முன்னணி வகிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பட்டதாரிகளின் சாதனைகளை பாராட்டினர். இந்த 20வது பட்டமளிப்பு விழா இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கும் தேசிய வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் திறமையான பொறியாளர்களை உருவாக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்பக் கழகத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது.